welcome to the introduction video of complete share market course. முதல்ல இந்த கோர்ஸை வந்து நீங்க ஏன் ஷேர் ப்ராக்டிஸ் மூலமா கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். இதனா எதுவுமே இல்லாம 100% ஃப்ரீயா தான் நான் கொடுக்க போறேன். அதுவும் ப்ரொஃபஷனல் வேலை கொடுக்க போறேன். ஏன்னா நிறைய பேர் நினைச்சிருவாங்க ஃப்ரீயா இருக்கிறதுனால இது வந்து பாத்தீங்கன்னா சீப்பான கோர்ஸா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருவாங்க. இந்த ஃப்ரீயா இருந்தாலும் எஃபெக்டிவா இருக்கும் உங்களுக்கு. என்னோட ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு A to Z நான் ஷேர் பண்ண போறேன். எதையும் நான் மறைக்க போறது இல்லை. ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட், ஃபினான்ஷியல் லைஃபுக்கு எப்படி ஃபினான்ஷியல் பிளான் பண்றது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பார்ப்போம். நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கிறது எல்லாருக்கும் தேவையில்லை. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் அவசியம் தான். சில பேர் நினச்சிக்கிறாங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க். எப்படி நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, ரியல் எஸ்டேட் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, அதில் கூட நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் நிறையா இருக்குது. ரியல் எஸ்டேட் லேண்ட்ஸில் கூட நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி எதுலேயுமே ரிஸ்க் இல்லாமல் இருக்காது. உங்களுக்கு எப்படி சேஃபாக பண்ணுறோங்கிறது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமே அங்கே. தென் பார்த்தீங்கன்னா இன்னொரு நான் சொல்ல வேண்டிய விஷயம்னா, மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை கோர்ஸாக தான் எடுக்கிறாங்க. நீங்கள் யூடியூப்ல வந்தீங்கன்னா கூட ஒரு ஆயிரக்கணக்கான சேனல்ஸ் இருக்குது. தமிழ் சேனல்ஸே எக்கச்சக்கமாக இருக்குது. ஃப்ரீயாக யூடியூப்ல நிறைய பேர் கோர்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய பேர் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாங்க. இருந்தாலும் 90% என்ன பண்ணுறாங்கன்னா உங்களோட கிரீடை தூண்டுற மாதிரி சில இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து உங்களுக்கு யூடியூப் சேனல்ஸில் போஸ்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்தோன்னே நம்மளோட கிரீடு என்ன சொல்லும்னா, இந்த சேனல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, இவங்களோட கோர்ஸை படித்தா நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும், இவங்களோட கோர்ஸை படித்தா நம்ம பெரிய ட்ரேடர் ஆயிடலாம், இல்லை இன்வெஸ்டர் ஆயிடலாம் அப்படிங்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறாங்க. அந்த கோர்சஸ் பார்த்தீங்கன்னா 3000, 2000 இந்த மாதிரி லோவர் ரேஞ்சில் ஸ்டார்ட் பண்ணி 1 lakh வரைக்கும் கூட போகுதுன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் நம்ம மக்கள் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா 3000, 2000 படித்தா ஒர்த்து கிடையாது, 1 lakh இந்த மாதிரி பெரிய அமௌண்ட்டில் படித்தா நிறையா சொல்லிக் கொடுப்பாங்க பிறகு அப்படிங்கிற மாதிரி ஜாயின் பண்ணுறாங்க. யூடியூப்பில் ஃப்ரீயாக வந்து சொல்லிக் கொடுக்குறவங்கள வந்து ரெஸ்பெக்ட் கூட பண்ண மாட்டாங்க. யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கிற விஷயங்களை கத்துக்கிட்டே பெரிய ஆளாடவங்க எக்கச்சக்கமா இருக்காங்க. நம்ம பணம் கொடுத்து தான் ஒரு விஷயத்தை கத்துக்கணுங்கிறது மஸ்ட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலகட்டங்களில் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நாலேஜ் வந்து ஃப்ரீயா ஷேர் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால நீங்க தேடி கண்டுபிடிக்கிறதா அதில் கஷ்டமே தவிர, இப்போ நீங்க கோர்ஸே ஜாயின் பண்றதா இருந்தாலும் யார் நல்லா எடுக்கிறாங்க, யார் வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுக்கே நீங்க ஒரு வீடியோ பார்க்கணுங்கிற மாதிரி தான் இப்போ காலகட்டங்கள் இருக்கு உங்களுக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கற்றுக்கலாம். ஒரு 6 month வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறவங்களோட விஷயங்கள்லாம் கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ஸ் படிக்கலாமா வேணாமா, இல்லை வந்து இந்த ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறவங்களோட கோர்ஸை எனப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துக்கலாம். நான் இதில் வந்து என்னோட இன்புட் என்ன கொடுக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கோர்ஸ் படிக்க கண்டிப்பாக நீடே இல்லைங்கிற சிச்சுவேஷனை உருவாக்கணும் தான் என்னோட விஷ். முடிஞ்ச அளவுக்கு என்னோட ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸை கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ண போகிறேன். கம்ப்ளீட் கோர்ஸில் என்ன இருக்குமோ அது எல்லாத்தையும் 1 by 1 நான் பார்ட்டாக போடலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோர்ஸோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து 4 ஃபேக்டர்ஸை வச்சு தான் இருக்க போகுது. முதல்ல எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ ஷேர் மார்க்கெட் பேசிக்ஸ் தெரியணும்னா முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு தெரியணும். மணி, பணம்னா பணத்தை வந்து நம்ம கையில் வச்சிருக்கோம், யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணுறோம், அக்கௌண்ட்டில் வச்சிருக்கோம், செலவு பண்ணுறோம். பட் பணத்தோட உண்மையான வேல்யூ என்ன, இன்ஃப்ளேஷன்னா என்ன, பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து குரூஷியல் ஃபேக்டராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு வருஷமும் பணத்தோட மதிப்பு இறங்கிக்கிட்டே போகுது. அதுக்கு தகுந்த இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நிறையா பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. வீட்டில் பணத்தை வந்து பூட்டி வச்சுக்கிறாங்க, இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போய் போடுறாங்க. அதை தாண்டி இந்த இன்ஃப்ளேஷன்னா என்ன, இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டை பீட் பண்ணுற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதெல்லாம் பார்த்து முடிச்சாதான் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே வர முடியும். நீங்கள் கேட்பீங்க எதுக்கு ப்ரோ நீங்கள் ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி ஏன் ஃபஸ்ட்டு பேசுறீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஒரு பணத்தை வச்சு பணத்தை சம்பாதிக்கிற ஃபீல்டு, ஓகேவா? அப்போ அதுக்கு முதல்ல பணம்னா என்னங்கிறதே கிளியராக தெரியலைன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டை பற்றி எப்படி நம்ம ப்ராப்பராக புரிஞ்சுப்போம். ஸோ அதனால நீட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அப்புறம் ஷேர் மார்க்கெட்டோட கம்ப்ளீட் பேசிக்ஸை பார்த்துருவோம். தென் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டோட கோர்ஸை வந்து கம்ப்ளீட்டாக A to Z பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிரும். நான் இன்வெஸ்ட் மட்டும் தான் பண்ண போறேன், ட்ரேட்னா பண்ண போறது இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த 3 ஃபேக்டரோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்க 3 விஷயத்தோட நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை நான் ட்ரேடிங்கும் கற்றுக்க விருப்பப்படுறவங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக ட்ரேடிங் கோர்ஸை A to Z நான் கம்ப்ளீட்டாக சொல்லிக் கொடுக்க போறேன். இன்ட்ராடே ட்ரேடிங் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கே வாங்கி இன்னைக்கே விற்பாங்க சில பேர். ஒரு கம்பெனி இன்னைக்கே பை பண்ணி இன்னைக்கே செல் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ட்ரேடிங் ரிலேட்டடான விஷயங்கள் இருக்கு. ட்ரேடிங்கை கெரியராகவும் சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்ரேடிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அது கிடையாது, எல்லாருக்குமே அது சூட் ஆகாது. இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாருக்கும் கண்டிப்பாக தேவை, ஓகேவா? அதை ஃபர்ஸ்ட் கிளியராக புரிஞ்சுக்கிங்க. நம்ம ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் இதோட டிஃபரன்சஸ் எல்லாமே நம்ம பார்ட் பை பார்ட்டாக நம்ம வந்து ஃபியூச்சரில் பார்க்கலாம். இன்னொரு இம்பார்ட்டன்டான நோட் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா,
நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஒரு ஒரு பார்ட்டா எடுக்க நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நோட் பென் வச்சு நீங்க வந்து நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டே வாங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்க வீடியோஸை கிளிக் பண்ணி பார்க்க முடியாது. தென் பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஷேர் மார்க்கெட் பத்தி கத்துக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க டைரக்டா டீச் பண்ண பாருங்க. உங்களால் டேரெக்டாக டீச் பண்ண முடியாத பட்சத்தில் வேணால் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் டேரெக்டாக டீச் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக புரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ கைண்ட்லி நான் சொல்கிறது புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் ட்ரேடராகவோ இன்வெஸ்டராகவோ உள்ளே வரணும்னு நினச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிரீட் இல்லாமல் பேராசை இல்லாமல் கிளாரிட்டியாக ஒரு விஷயங்களை கற்றுக்கணுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வாங்க. ஒரு 3 months to 6 months பொறுமையாக கற்றுக்குங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடிங்கோ பண்ண வேணாம். இதுதான் என்னோட அட்வைஸ். ஏன்னா பிகினராக இருக்கும்போது நாங்கன்னா பட்ட கஷ்டங்கள் நீங்கள் படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஷேர் மார்க்கெட் உள்ளே வந்தோடனே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆயிரும். பணத்தை ஃபுல்லாக லாஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தான் வந்து யோசிப்போம் ஏன் லாஸ் பண்ணோம்னு. ஸோ அந்த தப்பை மட்டும் பண்ணவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாக வந்து கற்றுக்குங்க. ஒரு கோர்ஸ் படிக்க மினிமம் 2 years 3 years எடுக்குது பாருங்க. எக்ஸாம்பிள் ஒரு பிஎஸ்சி கோர்ஸ் படித்தாலும் சரி, இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, டாக்டர் படித்தாலும் சரி, அதுக்கு டைம் ஆகுது பார்த்தீங்களா. அது மாதிரி தான் ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டும். நம்ம சில விஷயங்களை கற்றுக்காம நம்ம வந்து டேரெக்டாக நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பண்ணிட முடியாது. கிளாரிட்டியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ட் 1 பார்ட் 2 நான் வரிசையாக வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.